வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் பற்றிய குறிப்புகள். வீரமாமுனிவர் தமிழுக்கு செய்த அர்ப்பணிகள் என்ன, தமிழுக்கு ஆற்றிய பணிகள் என்ன என்பது பற்றிய குறிப்புகள் நம்ம இப்போது பார்க்க போறோம். அவர் தமிழ்ல ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் வேதியர் ஒழுக்கம், நேபாவணி, சதுர அகராதி, தொண்ணூறு விளக்கம், சித்தேரி, அம்மாள் அம்மானை, திருக்கோவில் கலம்பகம் என்ற நூல்களை எல்லாம் இயற்றியிருக்கிறார் அந்த வீரமாமுனிவர். இந்த வீரமாமுனிவர் யாருன்னா, இத்தாலி நாட்டில இருந்து சமயத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஆனால் அவர் சமயத்தை பரப்பியது மட்டும் இல்லாமல் தமிழையும் பரப்பியிருக்கிறார் என்ற செய்தி தான் நம்ம அறிந்து கொள்ளப்படுகிறது. அந்த வீரமாமுனிவர் என்ற பெயர், அவருடைய இயற்பெயர் என்னன்னாக்கா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படுகின்ற அந்த வீரமாமுனிவர் தன்னை தமிழனாகவே, தமிழ் பெயராகவே தன்னை மாற்றிக்கொள்கிறார். அதாவது வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொள்கிறார். வீரமாமுனிவர் என்பது தைரியநாதன் என்று வடமொழி சொல்லாக இருந்தாலும், தைரியநாதன் என்ற வடமொழி சொல்லாக இருந்தாலும், ஆனால் அந்த தமிழ் தைரியநாதன் என்ற சொல்லு வடமொழி சொல்லாக இருப்பதனால் அதை வீரமாமுனிவர் என்று தமிழ்படுத்துகிறார். இந்த பெயரை கொடுத்தது யாருன்னா வீரமாமுனிவர் என்று அவர் மதுரை தமிழ்ச்சங்கம் தான் அவருக்கு இந்த பெயரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னாக்கா, இவரு யாரிடம் தமிழ் கற்றுக்கொள்கிறார் என்ற சுப்ரதீப கவிராயர் என்பவர் தான் தமிழை முழுமையாக கற்றுக்கொள்கிறார், ஆசானாக ஏற்றுக்கொள்கிறார். இவர் தமிழுக்கு பல எழுத்து சீர்திருத்தம் செய்திருக்கிறார். குரில் நெடிலுடைய வேறுபாடுகள் என்ன என்று சொல்லி அதுக்கான பெரும் விளக்கத்தை செய்திருக்கிறார் இந்த வீரமாமுனிவர். அது மட்டும் இல்லாம சதுர அகராதி என்ற 1732 ஒரு நூலை, தமிழ் லத்தீன் மொழி சதுர அகராதி என்ற நூலையும், லத்தீன் தமிழ் மொழி என்ற ஒரு அகராதி நூலையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அதனால இவரை அகராதியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லாத செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுகிறது. செந்தமிழ் தேசிகர்னா பல நூல்களை கற்று உணர்ந்து தமிழ் மக்களிடம் இந்த தமிழை பரப்புவது மட்டுமில்லாமல், சமயத்தை பரப்புவது மட்டுமில்லாமல் தமிழையும் பரப்பியதனால் அதனால செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லாத சுவடி தேடும் சாமியார் என்று அழைக்கிறது. ஏன் சுவடி தேடும் சாமியார்னா, ஓலைச்சுவடியில் உள்ள தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று உணர்ந்து அவர் நிறைய இந்த நூல்களை எழுதியதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, 19ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு குறைபாடுனா மணிப்பிரவல நடை என்ற ஒரு நடை என்பது. இந்த நடை என்னன்னாக்கா, அதாவது முத்துக்கள் எப்படி நம்ம வரிசையாக கோர்க்கப்படும், முத்துக்கள் கோர்க்கின்ற போது, ஒரு மணிகள் கோர்க்கின்ற போது அது இடையில முத்துக்கள், பவளம், சாதாரண மணி, இது போன்ற அந்த மணிகள் கோர்க்கின்ற போது இடையில இந்த முத்துக்கள் எல்லாம், அந்த மணிகள் எல்லாம் நம்ம கோர்க்கப்படுவது போல இந்த தமிழ் உரைநடையில இடையில சமஸ்கிருத சொற்கள் வந்து இடையிலே வந்து புகுந்தது. இதை முழுமையாக மாற்றி காட்டியவர் யாருன்னா இந்த வீரமாமுனிவர். அப்போதுதான் மணிப்பிரவல நடை என்ற ஒரு நடை என்பது, இந்த நடை என்பது என்ன பண்றாரு, எளிய நடையாக மடைமாற்றம் செய்கிறார். அது தமிழுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டாக நம்ம கருத முடிகிறது. அடுத்து இந்தியாவில் இவர் முதலாக எங்க இறங்குறாருன்னா கோவால தான் இறங்குறார். கோவா, கொச்சின் போன்ற துறைமுக நகரங்கள்ல முதலாக வருகிறார். வருவது மட்டும் இல்லாம நம்ம கடலூருக்கு எப்போ வருகிறாருன்னா, கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் இருக்கின்ற கோணாங்குப்பம் என்ற ஊர்ல தான் வரார். ஊர்ல வந்து அங்க புனித பெரியநாயகி அடைக்கல அண்டை என்ற ஒரு மாதா கோயிலை நிறுவி, அந்த மாதா கோயிலை நிறுவியது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு விழா எடுக்கிறார். அந்த மாதா அன்னைக்கு விழா எடுக்கிறார். விழா எடுக்கிற அந்த கோயில் இன்னமும் இருக்கு. அந்த கோயிலை இப்போ கூட 150வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அந்த கோயிலுக்கு போனோடனே முதல்ல வீரமாமுனிவருடைய சிலை தான் இருக்கும். 150 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான செய்தி.